தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலைக்கு சென்ற பக்தர்கள் திடீரென மறியல் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். போதிய பேருந்துகள் இல்லை என கூறி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பௌர்ணமி கிரிவலத்தை முடித்துக்கொண்டு சொந்த ஊர்களுக்கு திரும்ப போதிய பேருந்து வசதி இல்லை என அவர்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கள நிலவரங்களோடு செய்தியாளர் சசிகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சசிகுமார். பௌர்ணமி கிரிவலத்துக்கு இந்த மாதிரியான ஸ்பெஷல் டேஸ்ல எல்லாம் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படுமே, அப்படி இருந்தும் பக்தர்கள் தரப்பிலிருந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. திருவண்ணாமலை என்றாலே பௌர்ணமி கிரிவலம் வருவது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆன்மீக பக்தர்களால் கருதப்படுகிறது. இந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில், அதாவது குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி கிரிவலம் வருவதற்கு வருகை தருவார்கள். இந்த நிலையில் நேற்று பார்த்தோம் என்றால் மிலாடி நபி என்பதால், பொது விடுமுறை நாள் என்பதால், அரசு விடுமுறை நாள் என்பதால் அந்தந்த ஊர்களில் இருந்து விடுமுறை முடித்து மீண்டும் தங்களுடைய சொந்த ஊர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதனால் திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கையானது குறைவாக காணப்படுவதாக பக்தர்கள் மத்தியில் குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டது. மேலும் பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து பௌர்ணமி கிரிவலத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு, அதிலும் குறிப்பாக திருச்சி, சிதம்பரம், கும்பகோணம், திண்டுக்கல் ஆகிய ஊர்களுக்கு செல்வதற்கு அதிகாலை முதலே பேருந்துகள் இல்லாததால் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக அவர்கள் அங்கிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களில் இருந்து சுமார் ஒரு 6 மணி நேரம் பயணித்து திருவண்ணாமலைக்கு வருகை தருகின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையை சுமார் ஒரு 6 முதல் 8 மணி நேரம் கிரிவலம் வருகின்றனர். மேலும் சாமி தரிசனம் செய்வதற்கும் 3-4 மணி நேரம் ஆகிறது. இதுபோல் 12 மணி நேரம் கழிந்து மீண்டும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு மிகுந்த ஒரு உடல் சோர்வோடு காணப்படக்கூடிய நிலையில் பேருந்துகள் இல்லாததால் மிகுந்த ஒரு அதிர்ச்சி அடைந்தனர். காலை 4 மணி முதல் தொடர்ந்து பேருந்துகள் அந்த தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு இல்லாததால் திருக்கோயிலூர் சாலையில், அதிலும் குறிப்பாக மாநகராட்சி அலுவலகம் முன்பாக திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது அந்த பேருந்துகளை சரி செய்யும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.